Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம ஒரு கீரை மசியல் பண்ண போறோம். கீரை மசியல் எல்லா கீரையிலும் பண்ணலாம். நாம இன்னைக்கு பண்ண போறது முளைக்கீரை மசியல். முளைக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது உடம்பு ஹீட் எல்லாம் தணிக்கும். கீரையில் அவ்வளோ அயன் இருக்கு, எல்லா சத்தும் இருக்கிறதுனால இது டெய்லி டயட்லயே சேர்த்துக்கணும் நம்ம. இந்த கீரை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முளைக்கீரையை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கப்பு துவரம் பருப்பு இந்த மாதிரி குழைய வேக வச்சுக்கணும். அப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி வச்சுக்கணும். சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா அது ஒரு 3 அல்லது 4. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கீரையை வேக போடணும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதில் போட்டுடலாம். கீரை நல்லா பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மசிக்க தேவையில்லை, இல்லைன்னா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சாதான் உங்களுக்கு மசியும். இப்போ இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா சும்மா கரண்டிலேயே நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பு முதல்ல போட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். பாருங்கள், கீரையெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. மூடி கொஞ்ச நேரம் போட்டு வேக வச்சா போகிறோம். மூடி போடாமே அப்படியே வெந்தாலும் நல்லது தான். ரொம்ப நேரம் மூடி போட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர் போயிடும். இப்போ அந்த வேக வச்ச பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு ஆக்சுவலாக பைண்டிங்க்கு தான் இது. அதில் ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால கீரையோடு சேர்ந்தா ரொம்ப சத்து. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் தேங்காய் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதுலேயே அரிசி மாவு கரைச்சி வச்சதையும் போட்டுக்கலாம். இதுவும் பைண்டிங்க்கு தான். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இந்த கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகிறோம். கீரை கொஞ்சம் ஹாஃப் பாயில்டு அப்படியே இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல சத்து. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு வேக விட்டிங்கன்னா அந்த சத்தெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் பொடியும் இதில் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம். ஏன்னா நம்ம பருப்புலேயே பெருங்காயம் போட்டு வேக வச்சுருப்போம். இப்போ தாளித்து கொட்ட வேண்டியதுதான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கீரையில் போட்டுக்க வேண்டியதுதான். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீரையில் இதை போட்டுற வேண்டியதுதான். கீரையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கீரை மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரையில் அயன்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சத்து. இது டெய்லியே எல்லாருமே டயட்டில் சேர்த்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஹாப்பி குக்கிங்.